Hello everyone, welcome to English class. Today we are going to see an interesting story of a young astronaut and his mother. We all know about space travel, right? It's a quite thrill and enjoying experience, no? Okay. If you get an opportunity to go on a trip to Mars, will you accept it? Yes, in this story, a young astronaut brings his mother to space, shows around her. I think you all guessed today what we are going to see. Okay. Today we are going to see a supplement of ninth standard in Unit 6, Mother's Voice by Basil Beresnoy. Okay. This is a conversation between a young astronaut and his mother who had taken his mother to space because he never come again to see her after he moved to space. Can we move on to story? Let's come to see the conversation. Starting. When she came to the moon, she looked around and admired the moonscape. I never realized it was such a beautiful place. He took her along the endless tunnels of Selenopolis, showing her the tall structures which propped up the star-studded sky. ஓகே ஃபஸ்ட் என்னென்னா அவங்க மூணுக்கு போயிட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மா வந்து அந்த பையனோட அம்மா ஃபுல்லாக அந்த இடத்த அந்த மூன்ஸ்கேப்னா அந்த மூணுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அவ்வளோ அட்மைர்டாக பார்க்குறாங்க. அட்மைர்ட்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அண்ட் ஷீ செட், ஐ நெவர் ரியலைஸ்ட் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியமாக அந்த மூன்ஸ்கேப்பை பார்க்குறாங்க. Then they walked through the Selenopolis tunnel, that is the endless tunnel. It had a tall structures and a star-studded sky which propped up the sky. Okay. ஸோ அங்கே இருக்கிற ஒரு செலினோபோலிஸ்ங்கிற ஒரு டனலுக்கு போகிறாங்க அவங்க. அந்த டனல்னால் வந்து நம்ம இந்த ட்ரெயின்லாம் போகும்போது இந்த லாங்காக ஒரு குகை மாதிரி வரும் இல்லையா, நம்ம ட்ரெயின் அந்த இருட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்ல, அதுதான் வந்து டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்கே மூன்ஸ்கேப்பில் வந்து அங்கே ஒரு டனலுக்கு அவங்க போகிறாங்க. அந்த டனல் பேர் என்னென்னா செலினோபோலிஸ், விச் ஹேட் அ டால் ஸ்ட்ரக்சர்ஸ். அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் ரொம்ப பெருசாகவும் ஹைட்டாகவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா வந்து எவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு வராங்க. தென் இட்ஸ் ஈஸி டு வாக் ஹியர் சன். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே நடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. தென் his mother had a still young ringing voice, perhaps because she had been such a great singer. அவங்க அம்மா பேசுகிறது அந்த பையனுக்கு எப்படி கேட்குது, ரொம்ப அழகாக இனிமையாக அவங்க அம்மா பேசுகிறது அந்த பையனுக்கு பாடுற மாதிரி கேட்குது. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஷி வாஸ் யூஸ் டு சிங் வெரி குட். அண்ட் வென் ஆன் ஹாலிடேஸ் வென் தே ஹேட் கெஸ்ட் ஷீ சாங் செரிலி அண்ட் என்தூசியாஸ்டிக்கலி. ரொம்ப அழகாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் அவங்க அம்மா பாடுவாங்க ஹாலிடேஸ்லலாம் வந்து. பட் ஆன் வீக் டேஸ் as she went about the கோர்ஸ்னால் வந்து டெய்லி ஒர்க்ஸ், வீட்டு வேலை இருக்கிறதால மற்ற நேரத்தில் ஹாலிடேஸ் தவிர மற்ற நேரத்தில் வந்து அவங்க அம்மா பாடுறது ரொம்ப கம்மியான டைம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. her singing was muted and a little sad அப்படின்னு சொல்கிறாங்க. she even talked in the sing song manner. அவங்க பேசுகிறது அந்த பையனுக்கு எப்படி கேட்கும்னா, ரொம்ப அவங்க பேசுகிறதே வந்து பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து நினைக்கிறான். now too இப்போ கூட there was something unusual in her voice. அவங்க வாய்ஸில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. Perhaps she was excited because it was her first visit to the moon. As he listened to her familiar voice that was so dear to him, he wondered why it had this ringing sound. அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை அவங்க ஃபஸ்ட்டு இந்த மூணுக்கு வரதால அவங்க வாய்ஸ் அப்படி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதால அப்படி கேட்குது நமக்கு அப்படின்னு சொல்லி இந்த பையன் யோசிக்கிறான். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, அதனால தான் அவங்க நம்ம அம்மா பேசுகிறது நம்மளுக்கு அவ்வளோ பிடிச்ச மாதிரி கேட்குது, அவங்க பேசுகிறது பாட்டு பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அது அப்படின்னு அவன் நினைக்கிறான். தென் வாட் ஹி தாட் that was so dear to him, his mother voice was so dear to him. Okay, he wondered. Next, back home the orchids are in bloom. There will be a lot of fruits this year if only the frost don't strike. Will you come for a holiday in the summer? அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, இந்த சம்மர் ஹாலிடேக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லி வரதா இருந்தால் ஆர்கேட்ஸ்னால் அது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரூட் ட்ரீ, பழ மரம். அந்த மரத்தில் காய்க்கிற பழங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா. he almost told her about எக்ஸ்பெடிஷன்னா வந்து ஜேர்னி வித் ரிஸ்க், அதாவது வந்து ஒரு சாகச பயணம். இந்த ஸ்பேஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணுறது எப்படின்னா ஒரு சாகச பயணம் தானீங்களா, ஏன்னா அது ரொம்ப த்ரில்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். அது ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ராவலர். ஓகே, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவன் என்ன சொல்கிறான், நான் தான் ஆல்ரெடி இதை பற்றி அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேனே, இருந்தாலும் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க வரும்போது அவன் பட் ஹி செக் ஹிம்செல்ஃப் நினச்சிட்டு என்ன சொல்கிறான், வை மேக் ஹர் worry. That was it. There was worry in her voice. The words were cheerful, but the voice was worried. Had she guessed that this was their parting? சரி, அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லிடலாமா, நம்ம திரும்பி வரப்போகிறது இல்லைம்மா, இதுதான் நான் உங்களை பார்க்குறது லாஸ்ட் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். பட் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் அம்மா கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம ஏன் அவங்கள சொல்லி கஷ்டப்படுத்தணும், நம்ம இதை சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி he checked himself and stopped to saying about. Next. It's easy to walk here, he said, but the distances are long. Selenopolis occupies more than 100 square kilometers. Let's ride for a bit. அவங்க அம்மா இப்போ கேட்டாங்க இல்லையா, இங்கே நடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா சன் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஆமாம்மா இங்கே நடக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பட் நீங்கள் எவ்வளோ தூரம் நடப்பீங்க, இது ரொம்ப பெரிய இடம், பட் த டிஸ்டன்ஸ் ஆர் லாங். செலினோபோலிஸுங்கிற இடம் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. 100 கிலோமீட்டர் அளவுக்கு இது பெருசாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் நடந்துகிட்டே எவ்வளோ நேரம் இருக்க முடியும். லெட்ஸ் ரைட் ஃபார் அ பிட், நம்ம ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். A moving pavement covered with the green plastic strips rushed them through echoing tunnels and spacious caves with walls sparkling in the light of the quartz lamps. The elevator delivered them to the surface. She looked in silence at the enormous lily-shaped tent over a crater that was at least a kilometer in diameter. என்ன சொல்கிறாங்க, எதில் போகிறாங்க அவங்க, ஒரு மூவிங் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரைடு, அது கிரேடில், அதில் உட்காந்து அவங்க போகிறாங்க. அந்த கிரேடில் எப்படி இருக்குன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ஸால் செஞ்சுருக்கு. அது எங்கே போகுதுன்னா எக்கோயிங் டனலுக்குள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக ஸ்பேஷியஸ் கேவ்ஸ், ஒரு பெரிய குகை, நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்கிற ஒரு குகைக்குள்ளே அந்த வண்டி மூவ் ஆகிட்டே போகுது. அதுக்குள்ளே எப்படி இருக்குது, அந்த வால்ஸ்னால் எப்படி கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, ஸ்பார்க்லிங் இன் த லைட் ஆஃப் த குவார்ட்ஸ் லேம்ப்னா வந்து ஒரு டேஸ்லிங் பிரைட், ஒரு மினரலால் ஆன ஒரு நல்ல ஒரு பிரைட்டான லைட்ஸால் அந்த இடமே வந்து ஃபுல்லாக அலங்கரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாமா, அந்த எலிவேட்டர் கொண்டு போய் எங்கே அவங்கள ட்ராப் பண்ணுது, ஒரு சர்ஃபேஸ், ஒரு இடத்துல போய் அதை ட்ராப் பண்ணிடுது. தென் ஷி லுக்ட் இன் சைலன்ஸ் அட் த எனார்மஸ் லில்லி ஷேப்டு டென்ட் ஓவர் த கிரேட்டர். அங்கே வந்து எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The community of Nations Square, he told her. People of different nationalities who work in Selenopolis come here after work. And there are some tourists. They are walking towards the lake. It's quite an exotic experience to have a swim on the moon. ஓகே, அங்கே போய் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல மூணில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கே, இந்த இடத்துல நடக்கிறது வந்து லேக்னால் வந்து ஏரி, அந்த ஏரி பக்கத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது. அதை நோக்கி அவங்க நடந்து போகிறாங்க. அங்கே நிறைய பேர் வந்து மூணுக்குள்ளே ஸ்விம்மிங் பண்ணுறத பார்க்குறாங்க. திஸ் இஸ் அன் எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு புதுவிதமான அனுபவம், எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. I am sure it's better in the river Dnieper when you come to the earth for your holidays. Then she talked to her son about the river Dnieper where he used to go for fishing, swimming in his place. Okay. Next, when they look at the Astrodrome, where two spaceships the size of the Ostankino TV tower were pointed into the black void of the universe, she sighed again. What are this? ஓகே, when they look at the ஆஸ்ட்ரோட்ரோம்னா வந்து இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் நம்ம ஃப்ளைட் நிற்கிற இடத்த என்ன சொல்லுவோம், நம்ம ஏர்போர்ட் சொல்லுவோம், ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்த வந்து ஹெலிபாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷிப்லனா வந்து நம்ம இந்த ராக்கெட்லாம் அவங்க லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் போய் எங்கே நிற்கும் அப்படின்னா அந்த இடத்தோட பேர் தான் வந்து ஆஸ்ட்ரோட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ரோட்ரோமுக்கு அவங்க போயிட்டு அவங்க ஒரு 2 ஸ்பேஸ் ஷிப், அந்த ஸ்பேஸ் ஷிப் எந்த சைஸில் இருக்குன்னா ஆஸ்டான்கினோ டிவி டவர் அப்படின்னா வந்து அந்த ரஷ்யா, அந்த அம்மா அந்த பையனும் இருக்கிறாங்களே ரஷ்யா, அந்த ஊரில் வந்து ஆஸ்டான்கினோ டிவி டவர் வந்து ரொம்ப பெருசு. அது எப்படி இருக்குன்னா வானத்தை முற்ற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த டிவி டவர் ரேஞ்சுக்கு அங்கே இருக்கிற ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, வாட் ஆர் திஸ், என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா. எஸ், லாங் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஷிப்ஸ் மதர், they are planning an expedition to a neighboring galaxy. அது என்ன சொல்லணும், அம்மா அது ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்மா, அதில் தான் ஏரியா உட்காந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வேறு ஒரு கேலக்ஸிக்கு போவோம். கேலக்ஸி மீன்ஸ் அ லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த யூனிவர்ஸ். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பெரிய யூனிவர்ஸ் வந்து இந்த பிரபஞ்சம்.
அதாவது அந்த சோலார் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சோலார் சிஸ்டம்க்கு நாங்கள் இதில் தான் ஏறி ட்ராவல் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நெக்ஸ்ட், she screwed up her eyes to look at the rockets where assembly men were busy. They looked quite small from a distance. அவங்க அம்மா பார்க்குறாங்க, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ளே ஒர்க் பண்ணுற எல்லாரும் எப்படி தெரியுறாங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக தெரியுறாங்க. அதாவது எப்படின்னா அசெம்பிளி மென், அந்த ராக்கெட்டில் உட்காந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் பண்ணுற அந்த அசெம்பிளி மென்லாம் எப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அவங்க வேலையில். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க அம்மா கண்ணுக்கு எல்லாரும் ஸ்மால் குட்டி குட்டியாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. She said quietly, why should people go off into the unknown? Why ask for trouble? These are very reliable spaceship, mother. ஓகே, அவங்க அம்மா ரொம்ப அமைதியாக கேட்குறாங்க. ஏன் தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் கஷ்டப்படணும், ஏன் நீங்களே உங்கள் பிரச்சனைகளை நீங்களே வாங்கிக்கிறோம், வை ஆஸ்க் ஃபார் ட்ரபிள் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏன் தெரியாத இடத்துக்கு போய் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் ஆர் வெரி ரிலையபிள் ஸ்பேஸ்ஷிப் மதர். அவங்க அந்த பையன் என்ன சொல்கிற, அம்மா இது எல்லாம் நல்ல விஷயங்கள் தான், ஒரு ரிலையபிள்னா ஒரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தானேம்மா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட், wouldn't it make more sense to settle properly on the moon first and then on the planets in the solar system before going further? ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு கிட்ட இருக்கிறது தெரிஞ்சுக்காம தூரத்தமாக ரொம்ப பெருசாக இருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மூனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மூணில் ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டு அப்புறம் பிளானட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் போகலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. இட் வாஸ் நவ் ஹிஸ் டர்ன் டு சை. யூ மே பி ரைட், பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாம்மா, இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ சொல்ல வரான். பட் வாட், என்ன அப்புறம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஹவு டு ஐ நோ, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. He longed to tell her about the flight he was longing for and about how nervous he had been when confronted by the selection commission. But he checked himself. It was their last meeting before his departure, so why spoil it? அவன் என்ன சொல்கிறான், அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா இதுதான் என்னோட ஆசை, இங்கேருந்து எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணணுங்கிறத என்னோட ஆசை, நான் இங்கே இருந்துட்டு திரும்பி வரப்போகிறது கிடையாது, நான் இதுதான் உங்களை பார்க்குறது லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். பட் அவன் என்ன சொல்கிறான், பட் ஹி செக்ட் ஹிம்செல்ஃப். நம்ம ஏன் சொல்லி அவங்க சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்ணணும், அவங்க என் கூட நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த இடத்த பார்த்து, நானும் எங்கள் அம்மா கூட சந்தோஷமாக இருக்கேன், அந்த சந்தோஷமாக இருக்கிற தருணங்களை நான் ஏன் கெடுக்கணும், வை ஸ்பாயில் இட், வேணாம் நம்ம இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்காமல் ஸ்டாப் பண்ணிக்கிறான். மதர்ஸ் வேர் ஆல் த சேம் அண்ட் ஷி வாஸ் ஷூர் டு கெட் அப்செட். எல்லா அம்மாக்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம திரும்பி வரப்போகிறது இல்லை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க, அப்செட் ஆகிடுவாங்க, ஸோ நம்ம இதை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அவன். நெக்ஸ்ட், he felt good listening to her. அவங்க அம்மா சொல்கிறத அவன் அமைதியாக கேட்டுகிட்டே வரான். It didn't matter what she was talking about, he just wanted to hear the voice that was so dear to him. அவன் என்ன நினைக்கிறான், அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்றலாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, பட் அவங்க சொல்கிறத நான் கேட்டுகிட்டே வருவேன், பிகாஸ் ஹர் வாய்ஸ் வாஸ் ஸோ டியர் டு மீ அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா அவங்க அம்மாவோட வாய்ஸ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா சொல்கிறத அவன் அமைதியாக கேட்டுக்கிட்டே வரான் எல்லாத்தையும். Do you know why people settle down on the moon so easily? She was philosophizing. அவங்க அம்மா கேட்குறாங்க, உனக்கு தெரியுமா ஏன் நிறைய பேர் மூன்லேயே செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. It's because they are in the gravitation field of their native earth under the native sun. It is the space allotted to us by nature, but if you leave your sun, anything might happen. ஏன் எல்லாரும் மூணை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னா, நம்ம எர்த்துக்கும் நம்ம சன்னுக்கும் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபீல்டே இதுதான், இதுதான் நம்மளுக்கு நேச்சர் கொடுத்த ஒரு ஸ்பேஸு, இயற்கையாக நமக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு நல்ல ஒரு இடம், அதனால தான் எல்லோரும் இதை விரும்புகிறாங்க. பட் நீ சன்னை மட்டும் சன்னை விட்டுட்டு நீ போயிட்ட அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம், எனிதிங் மைட் ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. He listened and listened as if drinking water from the spring on the earth in the shades of trees. His mother, looking in the direction of the vast blue globe, lowered her voice and continued. அவங்க அம்மா பேசிட்டே வரும்போது தூரமாக ஒரு வாஸ்ட் ப்ளூ குளோபை பார்க்குறாங்க. வாஸ்ட் ப்ளூ குளோப்னா எர்த். அந்த எர்த் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ளூ கலரில் ஒரு குளோப் மாதிரி தெரியுது, ஒரு உலகம் உருண்டை மாதிரி தெரியுது. லோவர் ஹர் வாய்ஸ் அண்ட் கண்டினியூட். அவங்க அம்மா சொல்கிறாங்க, பார்த்துக்கிட்டே ஆச்சரியமாக கேட்குறாங்க, லுக் சன், isn't it a miracle? The earth floats through space all by itself அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாத்தியா மகனே, சன்னனா மகனை சொல்கிறாங்க இல்லைங்களா. isn't it a miracle? இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லைங்களா,
ஏன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த எர்த் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்குது, மிதந்துக்கிட்டே இருக்குது பார்த்தியா, எந்த ஒரு சப்போர்ட்டும் அதை சுற்றி இல்லை. அப்படி இருந்தும் அது தனியாக ஆல் பை இட் செல்ஃப், அது தனியாகவே அந்த எர்த் வந்து மிதந்துக்கிட்டே இருக்குது அந்த பூமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. See the snow cape on the pole and the glittering ocean, the cradle of life, and you want to live this fabulous beauty. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நல்ல ஒரு பூமியை விட்டுட்டா நீ போகணுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை பார்த்து கேட்குறாங்க. இதுதான் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு இடம், இந்த இடத்த விட்டுட்டா நீ போகணுன்னு ஆசைப்படுற, இந்த அழகு இந்த இயற்கையை விட்டுட்டா நீ போகணுன்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. He suddenly saw everything with different eyes. He saw how beautiful his native planet was, a real wonder of nature. He had never felt that way before. His heart ached. ஓகே, அது பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான், he suddenly saw everything with different eyes. அவன் எல்லாத்தையுமே வேறு வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்துட்டு நினைக்கிறான், இதை எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளோட பிளானெட்டு, இதை விட்டுட்டு நம்ம போகணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அவன் மனசு வந்து ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் அதை நினச்சி இதை விட்டுட்டா நம்ம போகணுன்னு ஆசைப்பட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி கஷ்டப்படுறான். Next, when will you take your holidays? I don't know, mother. That's why I ask you to come. I don't know when we will see each other again. அவன் என்ன சொல்கிறான், அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, எப்போப்பா நீ ஹாலிடேக்கு வரப்போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், தெரியலம்மா எனக்கு, அதனால தான் நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்தேன், எப்போ நான் திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாது, இதோட நம்ம எப்போ திரும்பி பார்க்க போகிறோன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். Next, but he knew very well that there would be no holidays and that his mother was seeing him for the last time. The thought of such a tremendous journey was already sending a chill through his heart. ஓகே, அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு எல்லாமே தெரியும், இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹாலிடேஸ் கிடையாது, இதுக்கப்புறம் அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா, அதாவது அவங்க இடத்துக்கு போயிட்டாங்கன்னா திரும்பி நம்ம அவங்கள பார்க்க போகிறது கிடையாது, நமக்கு எந்த ஹாலிடேஸும் எந்த ஒரு லீவும் கிடையாது, இதுதான் நம்ம அவங்கள மீட் பண்ணுறது லாஸ்ட் டைம். அது நினைக்கும் போது அவன் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. At least try to come in the autumn, she pleaded, in time for the apples and pears and the watermelons. At least நீ ஆட்டம் சீசனுக்காவது வா, அப்படி வந்தனா தான் அங்கே நம்ம இடத்துல வந்து இந்த ஆப்பிள் பியர்ஸு இதெல்லாம் வாட்டர்மெலன்ஸ்லாம் நிறைய காய்க்கும், நீ உனக்கு அது விரும்பி சாப்பிடுவியே, நீ வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. You think I don't want to walk barefoot on the dewy grass. அம்மா உங்களுக்கு தெரியாதா, நான் வெறும் காலில் தரையில் நடக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். Of course you will walk on the dewy grass and you could visit your relatives and friends. நீ அதுக்கு மட்டும் வர வேண்டாம், நீ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை பார்க்க வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. She shrank from the thought that her son might go off into space and be lost his relatives forever. They have deepened our pond. It's full of fish now. You like fishing. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க, ஒரு விதமான ஒரு மனசில் நினச்சிக்கிட்டே, நீ இப்படி இங்கே இருந்துட்டேன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் நீ மிஸ் பண்ணிடுவியே, உனக்கு பிடிச்ச அந்த ஃபிஷ்ஷிங்கு அந்த ரிவர்லாம் நீ ரொம்ப மிஸ் பண்ணுவியே, நீ ஊருக்கு வந்தனா அந்த பாண்ட் அந்த குட்டைக்கிட்ட வந்தனா அந்த குட்டை வந்து நல்லா தூர்வாரி இன்னும் அந்த டீபெண்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, யூ லைக் டு ஃபிஷ்ஷிங் நோ, ஸோ கம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அவனை கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட், operator on duty, report to office, a voice bellowed from the loudspeaker. அங்கே வந்து ஒரு வாய்ஸ் வருது, என்ன வருதுன்னா, ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி ரிப்போர்ட் டு ஆஃபீஸ். யார் அங்கே ஆப்ரேட்டராக இருக்கிறது, சீக்கிரம் வந்து இங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது லவுட் ஸ்பீக்கரில். ஹி புஷ்ட் அ பட்டன் அண்ட் த ஸ்க்ரீன் வென்ட் டார்க். ஹிஸ் மதர் ஃபெல் சைலண்ட். கம்மிங். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் அந்த ஸ்க்ரீன் வந்து டார்க் ஆகிடுது. ஹிஸ் மதர் ஃபெல் சைலண்ட். அவங்க அம்மா வாய்ஸ் வந்து கேட்குறது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், கம்மிங், அதோ வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ரிப்ளை கொடுக்குறான். He often plays back this recording and he feels as if he is walking again with his mother on the moon, looking down at his native planet. Their group had gone off to another galaxy after all. They had left their native sun, which was now just a 12th magnitude star visible through the telescope, and they couldn't see the earth at all. என்ன சொல்கிறாங்க, அவன் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் இல்லையா, அது என்னென்னா உங்கள் அம்மாவும் அவனும் அந்த ஸ்பேஸ்க்கு வரும்போது அவன் பேசுறது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அவன் அப்பப்போ கேட்டுட்ருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் அவன் ஸ்பேஸ்லேருந்து போக முடியாது இல்லைங்களா, ஸோ அதனால் அவங்க அம்மா வந்ததை அவங்க கூட நடந்த அந்த ட்ராவல் அந்த ஜேர்னி எல்லாத்தையுமே வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரும்போதில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். பிகாஸ் ஹிஸ் மதர் வாய்ஸ் வாஸ் ஸோ டியர் டு ஹிம். அவங்க அம்மா வாய்ஸ்னால் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால் அவங்க அம்மா பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ அவங்களோட ரிசர்ச் வந்து நல்லா போயிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னா, இப்போ அவங்க சன்னே வந்து 12th மேக்னிடியூட் ஸ்டார் அவ்வளோ தூரமாக இருக்குன்னா எர்த் வந்து எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி அவங்க வேறு ஒரு கேலக்ஸி, வேறு ஒரு பிளானெட்லேயும் வேறு ஒரு உலகத்துலேயும் அவங்க ஸ்பேஸ்ஷிப்பில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெலிஸ்கோப் வழியாக பார்க்குறதுலே
சன்னை பார்க்க முடியுது அப்படின்னா அந்த எர்த் வந்து எவ்வளோ தூரமாக இருக்கும்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க ரிசர்ச்சில் இருக்காங்க ஸ்பேஸ் ஷிப்பில். வாட் ஹேட் தே கான் பிகாஸ் தே வேர் யங் அண்ட் ஹியூமனிட்டி இஸ் யங். என்ன நடக்குது ஏன் இதெல்லாம் அப்படின்னா இந்த இளைஞர்கள் பிகாஸ் தே வேர் யங், ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாம் யங்காக இருக்கிறாங்க. அவங்க பண்ணுற ரிசர்ச் தான் வந்து நமக்கு இங்கே யூஸ்ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay dear students, this is the entire story of this supplement, that is Mother's Voice by Vasil Bresnoy. I think you all enjoy this story. Thank you. Next we can see in the next class. Thank you.